கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் பூப்பாறையில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் தமிழ் மக்களை வெளியேற்ற கேரள அரசு முயற்சித்து வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பூப்பாறை சுற்றியுள்ள ஆற்றுப்படுகை பகுதிகளில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை மின்சாரத்துறை மூலமாக கேரள அரசு செயற்படுத்த முயற்சித்த பொழுது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பூப்பாறை மூணார் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது பொதுமக்கள் கூறுகையில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் குடியிருந்து வரும் சூழ்நிலையில் தங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு கேரள அரசானது மாற்று ஏற்பாடுகள் செய்து கொடுத்த பின்னர் இப்பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை அகற்றும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றனர். தற்போது புதிய அரசாக அமைந்துள்ள காங்கிரஸ் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும், இல்லையில் தங்கள் பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவரும் சாவதை தவிர வேறு வழியில்லை என்றும் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தனர். செய்யத்தான் செய்கிறாங்க. அப்போ எங்களுக்கு பார்ட்டியெல்லாம் சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு நீதி இது எங்கே கிடைக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் தீர்மானம் பண்ணணும். யார் இது எங்களுக்கு தெரியாதுன்னு மக்களுக்கு சொன்னாங்களோ அவங்களே தீர்மானம் பண்ணணும். எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துட்டு அவங்க என்ன வேணாலும் செய்யணும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த கடைகளும் இதே மாதிரி ஆரம்பத்துலேருந்து இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அப்போயும் இவங்க எதுவுமே செய்ய கிடையாது. இந்த கடைகள் நான் பிறந்து கண்ணு திறந்து பார்க்குற நாள்லேருந்து இந்த சாய கடையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இவங்கெல்லாம் பஞ்சம் பிழைக்க இங்கே இருந்தவங்கதே. இவங்கெல்லாம் அவங்கவுங்க வகுத்து பொழப்புக்காகத்தே அவங்க சம்பாரிச்சு தான் இவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. யாரும் பட்டியில் பணம் வச்சுட்டு வர கிடையாது. எல்லாம் கூலி வேலை செஞ்சு அவங்கவுங்க பிள்ளைய குட்டியை வளர்க்குறதுக்காக மட்டுமே இந்த காரியம் செஞ்சுருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் ஏன் எங்களை பார்த்து இப்படி செய்யுது? அவங்களே எங்களுக்கு தீர்மானம் பண்ணணும். இப்போ பண்ணி தான் கொடுத்து தான் ஆகணும். இவங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு. வேறு எந்த விதத்தில் நாங்கள் ஒழிஞ்சு போகிறதுக்கு வழி இல்லை. எங்கள் வீட்டுக்காரனா அட்டாக் அவர் மரண நிலைமையில் இருக்கார். நாங்கள் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் கடைப்பட்டு கிடக்கிறோம். நாங்கள் கடன் அடைக்கிறதா, கூலி வேலைக்கு போகிறதா, இவங்க போகிற நாடகத்தை பார்க்குறதா, என்ன செய்ய முடியும்? இதுக்கு கவர்மெண்ட் தான் ஒரு தீர்வு. நாங்கள் பூப்பாறையில் 46 வருஷம் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு குடியிருக்க ஆனால் நாங்கள் வில்லேஜில் பஞ்சாயத்தில் எழுதி கொடுத்துட்டு எங்கள் பேப்பரை எதுவுமே எடுத்து பார்க்கல. அவங்க கிட்டையில நாங்கள் அவங்க பின்னால் கேட்டாலும் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு 18 வந்தது 20 வந்ததுன்னு எங்களை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. கிட்டையில நான் எங்களை வீடை விட்டு இறக்குனா நாங்கள் எங்கே எனக்கு ஒத்த கண்ணு பார்வை கிடையாது. கால் 2 முட்டு வீக்கம். என் மாப்பிள்ளைக்கு அட்டாக்கு. கிட்டையில நாங்கள் 10-20 பிள்ளைகளோட தான் நாங்கள் இங்கே இருக்கோம் குடும்பம். இப்போ எங்களை முன்ஜாமீனில் இறக்க சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு வீடு தரட்டும், நாங்கள் போகிறோம். கிட்டையில வேற இவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுதாங்க. 5 நாளாச்சு நாங்கள் கிட்டையில சாப்பிட்டு உறங்க 5 நாளாச்சு. சத்தியத்துக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப வேண்டாம் தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு வீடு தரட்டும், நாங்கள் போகிறோம். கரண்ட் கட் பண்ண விட மாட்டோம். எங்களை 2 கொல்லட்டும். அவங்க ஜூஸில் பெஸ்ட்டை கலக்கி எல்லாருக்கும் ஸ்நேகத்தோட தரட்டும். அவங்க நாங்கள் செத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்ககிட்ட கால் பிடிச்சி கேட்டோம். எங்களுக்கு எங்கேயாவது நேற்று வந்தவங்களுக்கு வீடும் குடியும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்கல இல்லை உங்களுக்கு வரலன்னே சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுங்கய்யா? நீங்கள் தமிழ் மக்கள் தானே? நாங்கள் இருக்கிறத மொத்தம் தமிழ் மக்கள் தான்.